watching. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய பதிவு செய்யப்பட்ட பொறியாளர்கள் நல சங்க தலைவர் பாலசுப்ரமணி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சிஎம்டிஏ எல்லைக்கு உட்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகார பகிர்வை மேம்படுத்துதல் மற்றும் கட்டுமான அனுமதி நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும். சிஎம்டிஏ எல்லைக்குள் வரும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கட்டிட அனுமதி மற்றும் திட்ட அனுமதிகளை வழங்கக்கூடிய அதிகாரத்தை மேம்படுத்தி வழங்க வேண்டும். சென்னைக்கு உட்பட்ட இடங்களில் 53,000 சதுர அடிக்கு உள்ள கார்ப்பரேஷனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். கட்டிடம் கட்ட அனுமதி பெற 30 நாட்களுக்கு மேலாக காலதாமதம் ஆகின்றது. எனவே உரிமம் பெற்று வாங்கக்கூடிய உரிமத்தை சிஎம்டிஏ மட்டுமின்றி கார்ப்பரேஷனுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அனைத்து வகையான உரிமத்தை பெற சிஎம்டிஏக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால் காலதாமதம் ஆகின்றது. 1189 சதுர கிலோமீட்டருக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சிஎம்டிஏ அனுமதி கொடுக்க அதிகாரம் உள்ளது. பொதுமக்கள் புதிய இடங்களை வாங்குவதற்கும் கட்டிடங்கள் கட்டுவதற்கும் அரசு விதிமுறைகளின்படி அனைத்து அனுமதிகளையும் ஒருங்கே பெற வழிவகை செய்ய வேண்டும். பதிவு செய்யப்பட்ட பொறியாளர்கள் மூலம் விண்ணப்பிக்கும் போது விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்து அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட சங்கம் தயாராக உள்ளது. அனுமதி வழங்கும் நடைமுறைகளில் தேவையற்ற தாமதங்களை தவிர்த்து டிஜிட்டல் முறையில் வெளிப்படையான நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு வழிகாட்டியாக இருந்து அரசு விதிமுறைகளை சரியான முறையில் எடுத்துரைத்து சட்டப்பூர்வமான அனுமதிகளை பெற்றுத்தருவதில் எங்கள் சங்கம் முழு ஒத்துழைப்பை வழங்கும். எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை வர இருக்கின்ற அரசாங்கம் நிறைவேற்றும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்.